நேராக போகணும். நேராக போய் மெயின் ரோடு இந்த லெஃப்ட் சுற்றிக்கலாம். பட் நியூட்ரு பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. சரி, கையை விற்கிற அது கீர் போடலாம் நினைக்கிற செகண்ட் அது வேஸ்ட்டு தான். சரிங்க, நினைக்கிறதுக்குள்ள அது வேலையை முடிச்சிடணும். தப்பாக இருந்தால் மறுபடியும் திருத்திக்கலாம், சரியாக இருந்தால் விட்டுடலாம், வேலை முடியுது. இன்றைக்கி லெஃப்ட் போட்டுருக்கேன். அப்படி செகண்ட் கீர் நம்ம ரோடு மெயின் ரோடு போகக்கூடாது. நம்ம ரோடு எக்ஸைட் மிதிக்கக்கூடாது கம்பல்சரி. சரிங்களா? ஸ்டடி பண்ணி ரெடி ஆகிடுச்சுங்களா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுறேன். காலை எடுக்கும், கிளச்சை விட்டுட்டு இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். செகண்டில் இருக்குது, பரவாயில்ல, யூஸ் பண்ணுங்கள். வண்டி மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது, வண்டி நிற்கலையே, வண்டி மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. செகண்ட் கீழே அழகாக மூவ் ஆகும். போட்டுருக்கோம். அப்படியே அந்த ரோடு இருந்தோம்னா நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, சரிங்க, ஆப்போசிட் சந்தை பாருங்கள், வண்டி போகிறது தெரியுதுங்களா? டக்குன்னு எக்ஸைட்டை மிதிச்சோம்னா சைடு போட்டுக்கலாம். ஓகே, பட் ரொம்ப நெருங்கி இருந்தீங்கன்னா அந்த வண்டிக்கு நமக்கு சைடில் என்ன வண்டி வருது அந்த கண்ணாடி சுத்தமாக தெரியல. நான் லெஃப்ட் சைடு கண்ணாடி. ஓகேண்ணா ஓகேங்களா? இப்போ ஓகே. நீங்கள் என்ன சொல்லவே இல்லை, அது கண்ணாடி தெரியல, பார்க்கவே இல்லை. அங்கே லெஃப்ட் எடுக்க சொன்னீங்க, நீங்கள் அதை மிரர் பார்த்து சொல்லிட்டு தான் நான் லெஃப்ட் எடுப்பேன். டக்குன்னு தேடிக்கிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணி போதுங்களா? அதே ஸ்பீடு கீரில் நம்ம ஸ்பீடு கம்மியாகிடுச்சுன்னா வண்டி எந்திரிக்காது. அது சிரமப்பட்டு ஸ்ட்ரைட்டாக தான் நேரம் போகலாம். ரிஸ்க் எடுத்து வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரி, அதுக்கு ஒரு செகண்ட் கியர் டவுன் பண்ணிட்டீங்கன்னா வேலையை டக்குன்னு அது வாட்டுக்கு அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். லெஃப்ட் மிரர் பாருங்கள், வெளியே வாங்க, ஒரே மிதிங்க, ஒரு மிதிங்க தேடி இல்லை மிதிங்க போகும்.
போட்டிங்கன்னா ஓவர்டேக் ஆகாது. பட் என்ன இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா ஆனால் 10 நிமிஷம் உங்களை இறக்கி விட்டுருவேன். அதான் புரியுது. பட் நீங்கள் 5வது கீர் போடுறேன்ட்டு 3வது கீர் போட்டீங்க. இது 3வது. ஆமாம், மாற்றிட்டுங்களா? மாற்றியான வேறு வழி இல்லை. நியூட்ரல் பண்ணி 5வது கீர் போகலாம். புரிஞ்சுதுங்களா? நம்ம அவரை ஓவர்டேக் பண்ணுற சம்பவம் அங்கேயே முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை மெயினில் வச்சுட்டு இங்கே பரவாயில்ல காட்டக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கார் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக ரிலாக்ஸாக கார்ட்ட பேசுகிறீங்களோ சரி அது உங்க கூட பேசும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அது கேட்கும். கண்டிப்பாக. சரிங்களா? நீங்கள் பரபரப்பாக பண்ணிங்கன்னா இதுவும் பரபரப்பாகவே பண்ணும். ஓகே. கண்ணாடி மாதிரி என்ன கார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அது காரும் பண்ணும். நம்ம பண்ணுறது கார் தாங்கிக்கும், கார் பண்ணுறத நம்ம தாங்கிக்கும். இல்லை ஃபுல்லாக கிளச் இல்லை கீரை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறத விட பிரேக்கை பிடிச்சிக்கணும். இல்லை டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. 3வது கீர் போடுது. பட் இந்த இடத்துல பிரேக் நான் தான் பிடிச்சேன். உங்கள் கால் எக்ஸைட்லேயே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் அது ஒரு 4 ரோடு, யார் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சரி, 4வது கீர் இவங்களுக்கு கார் நினச்சி அவர் கார் நினச்சி போய் அது இயல்பு. நம்மளும் 2 வீலர் போனால் அதான் அதான் லேடிக்கு வந்தாங்க. சரி குறுக்க வந்துடுவாங்கன்னு 5வது கீர் போயிட்டு நம்மளும் அதான் யோசிப்போம். பட் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. அவர் ரோடு தாண்டிடுவார். அந்த டைமிங்கை நம்ம முடிவு பண்ணிடணும். அவர் எந்த செகண்டில் ரோடு தாண்ட போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம யோசிக்கணும். மிரர் உங்களுக்கு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் அந்த 2 மிரரை பார்த்து ஓட்டுறதா சேஃப்டி. பின்னால் ஒருத்தருக்கு பஸ்ஸை விட்டுருவோமோ காலேஜ் பஸ். எத்தனை மணிக்கு நான் பஸ்? 7:05 உஷா தேட்டர் வாசல். அவ்வளோ வினோஜன் நிறைய கூப்பிட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான். சரி, அவனை கூப்பிட்டு நீங்கள் உஷா தேட்டர் போனீங்கன்னா அப்படியே மாற்றிக்கணும். காரம் அடிக்கும். கேடிகேட் போட்டுக்கணும். டக்குன்னு கீர் டவுன் பண்ணிடணும். ஓகேண்ணா. ஸ்பீடு இன்க்ரீஸ் எப்படி கீர் ஏற்றி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்பீட் டவுன் ஆகும்போது டக்குன்னு கீர் டவுன் பண்ணிடணும். போகலாம். தடி பட் எத்தனை கிட்ட போட்டிங்கன்னா போகலாம். ஆனால் அதில் பரபரப்பே இருக்கக்கூடாது. போகலாம். தேடிக்கு அது இப்போ இருந்து இந்த வண்டியில் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா நிதானமாக போட்டிங்கன்னா நீங்கள் எந்த வண்டி ஏறினாலும் உங்களுக்கு அந்த நிதானம் தான் வருமோ வழியே ஃபோர்ஸ் வராது. அங்கே லெஃப்ட் திருப்பி நிறுத்திக்கலாம். லெஃப்ட் போயிடலாமாண்ணா? ஆமாம், அங்கே மெயின்
வைப்பர் சுவிட்ச்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் ரைட் சைடில் இருக்குது. திருப்பி ஒன்று நிறுத்திக்க. இங்கே ஒரு பையன் இருக்கான், அண்ணா இறங்கிட்டாரு. ஃபுல்லாக கிளச் லைட் நிறுத்திக்கணும். சரிண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. எட்டு பேர் இருக்காங்க. 9 மணிக்குள்ள அந்த 8 பேர்த்த முடிக்கணும். நான் நீங்கள் என்ன ஸ்கூல் கேட்குறேன். நானும் கேட்குறேன். 2004 வெளியே வந்தோம்னா நீங்கள் 2004ங்களா? 2005 நினைக்கிறேன். 2004 9th ஃபெயில் ஆகிட்டேன், விட்டேன். எப்படி விட்டீங்க? ஆமாம். டக்குன்னு எக்ஸைட் அவ்வளோ. சரி ஃபே, இங்கேயே நெல் இனிமேல் நான் இங்கே வந்துடுவேன். சரியா? பட் என் ஏரியா பூரா இதுதான். கம்ப்ளீட்டாக புஷ் பண்ண. அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளத்துக்குலாம் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லைங்களா? அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. பட் இதே மண் ரோடு நிறையா இருந்ததுன்னா அது ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஓகே. இந்த ரோடுக்கு வேறு வழி இல்லை. நிரப்போம் பூர்வீக ஆக்டிவிட்டி இல்லை. ஓகே. நான் போகிறது டிக்கெட் போட்டு ஏறிருக்கேன். டிக்கெட் போட்டு ஏறிருக்கேன். ஜனநாயகனுக்கு விஷால் போட்டான். டிக்கெட் லெஃப்ட் போட்டு. இப்போ நாளைக்கா இங்கே பஸ்ஸு போயிடுச்சுடுங்க. யாரையுமே காணோம். ஒரு 2 பஸ் இருக்கா? சிக்கோக்குள்ள ஒன்று போகும். சிக்கோக்குள்ள போகாமல் சரி எடுத்துங்க. போகலாமா? போகலாமா? வாய்ப்பே இல்லை. நம்ம 3வது கிலோ வந்து நிறுத்தணும். இந்த புது பெரிய பஸ் இங்கே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஒட்டி நிற்கிறோம். முன்னால் கல் இருக்கா என்ன இருக்குன்னு நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இங்கேருந்து நிறுத்த வர முடியலைங்க. நான் கால் எடுக்கிறேன். கிளச்சும் பிரேக் விட்டுருவோம். இல்லை ரெண்டு விட்டுருக்கோன்னா நம்ம இங்கே நிறுத்த வரும்போது கல் தெரியுதுங்களா? ஆமாண்ணா தெரியுதுண்ணா. உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியல, நான் கவனிக்கல. நம்ம இங்கே நிறுத்த வரும்போதே அங்கே கல் இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துருக்கணும். ஓகேண்ணா. தெரியுதுங்களா? தெரியுது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மாற்றி வண்டி நிறுத்தும் போது நமக்கு அங்கே என்ன சுச்சுவேஷன், நம்ம ரிட்டர்ன் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸ்லாம் எடுக்க போகிறோமாங்கிறது நினச்சி தான் நிறுத்தணும். செகண்ட் கியர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும்ண்ணா. நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளாக ஓட்டணுங்கிறீங்க. ஆமாண்ணா. அதனால் இவ்வளோ அட்வான்ஸ், இன்னும் அட்வான்ஸாக இருக்கணும். அப்புறம் இல்லை நான் பிக்கப் பண்ணிடுவேண்ணா. இல்லை ஐயா நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எப்படின்னா நான் பதட்டப்பட மாட்டேங்க எப்பயுமே. அந்த நீங்களே சொல்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தால் அதை அப்போவே மறந்துடுவேன். ஆமாம். அடுத்த மனசில் வச்சுட்டு ஓட்ட மாட்டேன். என்னன்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் மட்டும் வந்துருச்சுன்னா போதும். வந்துடும் 10 நாள் எத்தனை நாள் இன்னைக்கு? 2வது நாள் தானே. 2வது நாளைக்கு இந்த போர்டு 10 நாள் இருக்குது. சாலிடாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். இன்னும் உங்களை சந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் வச்சு செய்வேன். மெயினாக அதுதான் எனக்கு இதுலலாம் ஓட்டுறது பிரச்சனை இல்லைங்க. ஒரு 3 நாள் 4 நாள் வேறு வழி இல்லை. இதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மெயினில் வந்து சந்தில் கொடுத்தீங்கனாலே போதும். டிராஃபிக்கில் ஓட்டணும். நீங்கள் சந்துக்குள்ள ஓட்டினீங்களே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எல்லா பக்கம் கூப்பிட்டு போயிடுவேன். மற்ற டேஸ் போகாமல் நேராக கூப்பிட்டு போய் நேராக. ஆமாண்ணா தெரியாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுட்டு வந்துருந்தீங்களா பல்லர் ரோடு. சரி நேராக போவோம், டிக்கெட் மில் போய் திரும்பி வந்துடுவோம். அவ்வளோதான். என்ன உண்மையிலேயே கற்றுக்குவேன். நான் யானே வாய் விட்டு கேட்டேன். ஏன்னா இப்படி ஓட்ட விட்றீங்களே, இப்படி யாரை விட்டால் ஸ்டேரிங் பிடிக்கிறக்கு யார் வேணால் பிடிச்சிக்குவாங்க. ஆக்சிலேட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே எல்லாருமே போட்டிடுவாங்க அப்படின்னா. இல்லைங்க தம்பி பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னா அதுக்கு கொரோனா வந்துருச்சு. டிஎம்கே ஆட்சி வந்துச்சு தெரியுங்களா? தானே கொரோனா வந்துச்சு தெரியுங்களா? அந்த கொரோனாங்க அப்படியே போச்சு. டிரைவிங் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்களா. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு லைசன்ஸ் வாங்கியாச்சுண்ணா. இன்னைக்கு லெஃப்ட் போடலாமாண்ணா? திருப்பிடலாமாண்ணா? இல்லை அங்கே ஒயின் சாப்பிட்டா தாத்தாட்ட போயிடலாம்.
மைல்டாக வந்துடணும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டாலே ஓகேண்ணா. நம்ம ரோடு ஏதோ அதை பார்த்து வந்துடணும். பட் 100% கிளச்சை ஃபுல்லாக மட்டும் தான் பிடிக்கணும். 100% கிளச்சு கம்பல்சரி ஃபுல்லாக மட்டும் தான் பிடிக்கணும். ஓகே, இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டு சரிங்களா, தாங்க போகலாம்.